என்னோட எஃப்ஐஆரை நான் வாங்கவே இல்லை. கையெழுத்து போட்டு அவனுக்கு எப்படி பெயில் கிடைச்சது அப்படின்றது கேட்கும். அவனுக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்றதாலையும் என்னோட தமிழ்நாட்டு போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க வந்து சிபிஐக்கு என்னோட கேஸை மாத்தணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாரோட கேள்வியும் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படி, அது எல்லாமே போய் இது சும்மா நாடக கல்யாணம் தான், எல்லாமே ஃபேக். இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாத ஒரு கல்யாணம், இது செல்லாத ஒரு கல்யாணம். அவன் எல்லா பொண்ணுங்களையும் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கான். சும்மா தாலி கட்டுற மாதிரி கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இப்படி ஏமாத்திட்டு வந்துட்டு. இது குடும்ப பிரச்சனை கிடையாது, இது வன்கொடுமை. எந்த குடும்பத்துல ஒரு பொண்டாட்டிய போய் இன்னொருத்தன் கூட படுன்னு சொல்லுவாங்க சார்? இது வந்து ஒரு வன்கொடுமை தான். கேஸ்லாம் இல்ல சார், என்னோட எஃப்ஐஆர் காப்பியும் நான் வாங்கவே இல்லை. அவங்க விசாரிக்கிற முறையே சரியில்லை. நான் குற்றவாளி மாரி 100 தடவை என்னதான் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவனை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. 10ஆம் தேதி வரையும் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டது 10ஆம் தேதி, அதுவும் 15ஆம் தேதி நானாவே போய் கேட்ட உடனே தான் அந்த எஃப்ஐஆர் எடுத்து காட்டுறாங்க. அதுவும் என்னோட கேஸ்க்கு ரிலேட்டடாவே இல்லை. நான் பட்ட வேதனை வன்கொடுமை எதுவுமே அதுல இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த தன்னம்பிக்கையும் எனக்கு இப்ப இல்ல. எனக்கு கொடுத்த என்னை காயப்படுத்தின எல்லாத்தையும் எழுதிட்டு எல்லா இடத்துலயும் நான் என்ன மனு கொடுக்கறனும் அது எல்லாமே என்னோட கைப்பாடு எழுதிட்டு லாஸ்ட்ல எனக்கு இந்த காவல்துறை மேல நம்பிக்கை கிடையாது, என்னோட கேஸ் சிபிஐக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து எப்படி பெயில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான், இது வந்து குடும்ப விஷயமே கிடையாது. குடும்ப விஷயம் சொல்றீங்க, ஏமாத்தி பண்ண கல்யாணம், இது குடும்ப விஷயம் கிடையாது. அவன் வந்து அவங்க ஒய்ஃப சேவ் பண்றதுக்காக வந்து பெயில் எடுத்திருக்கான், இதுதான் உண்மை. அவன் பண்ற எல்லா தப்புக்குமே அதுவும் தான் உடந்த. அது மட்டும் இல்ல, ஃபரானான்னு ஒரு பொண்ணு உடந்த. திமுக இருக்கிறதுனால அவனுக்கு தண்டனை கிடைக்கல, திமுக கட்சியில இருந்ததுனால அவனுக்கு தண்டனை கிடைக்கல நினைக்கிறீங்களா? ஆமா சார், ஆமா. அவன் அந்த கட்சியில இருந்தே எப்ப தூக்குனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 நாளைக்கு முன்னாடி. சரி, அதுல இருந்து தூக்குனாங்க. சரி, நான் இங்க ஒருத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட எண்ணம் என்னன்னா, அந்த பொண்ணு என்ன செத்தா போயிடுச்சு, உயிரோட தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். நான் இது ஏன் மீடியாவுக்கு வந்தேன், நான் என்னோட லைஃப் கூட போனா போகுது அப்படின்னா, இப்ப நான் தான் இந்த பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப கூட பரவாயில்ல, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களாம் இவனுங்கெல்லாம் இப்படியே விட்டா இந்த மாதிரி இவனுங்க இப்படிதான் ஜாலியா இருந்துட்டு இருப்பானுங்க. அவங்க வந்து வெளில சொல்லி எனக்கு கூட என்னோட வழக்குல கொடுக்கற தண்டனை தான் மத்த பொண்ணுங்க வெளியில வந்து தைரியமா சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நான் வந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த கான்பிடன்ஸ் எதுவுமே சுத்தமா இல்லாத போயிடுச்சு. நான் வந்து 15ஆம் தேதி வந்து அந்த எஃப்ஐஆரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் அவன் வந்து பின்னாடியே வந்துட்டு இருந்தான். ஆனா மேம் கிட்ட கேட்டா காவலர் ஆய்வாளர் வாசுகி அம்மா சொல்றாங்க ஸ்பெஷல் டீம் போட்டு எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. 10ஆம் தேதி எஃப்ஐஆர் காப்பி, அவன் 14ஆம் தேதி ஏதோ பீச்சுக்கு போய் ஜாலியா விளையாடின வீடியோ எல்லாம் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருக்கான். டிஎம்கே ஐடி விங் ராகுல்ன்ற ஐடியில வந்து நான் வந்து போலீஸுக்கு போட்டிருந்த கொடுத்திருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வெளியில போட்டு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து தைரியமா வெளில வரவே கூடாது போல. இப்படி இன்னும் அவங்க வந்து அவனை சேவ் தான் பண்றாங்க. அவனை ரிமாண்ட் பண்ணி ஜெயில போடாம பெயில் வேற கொடுத்துட்டு, இந்த பெயில் எதுக்குன்னா அவரு பண்ணது எதுவுமே தப்பு இல்ல, மொத்தமே நான் பண்ணது, அவனை நான் தான் தேடி போனேன் அப்படின்ற மாதிரி மாத்துவான் பாருங்க கதையை. அதுக்குதான் போல இந்த பெயில். உங்களோட இறுதிக்கட்ட கோரிக்கைங்கிறது என்னவா இருக்கு? இந்த சம்பவம் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? ஆனா என்னோட தன்னம்பிக்கையெல்லாம் இழந்துட்டேன் நான். இப்ப கூட இந்த பிரஸ் மீட்டிங் நிக்கவே என்னால முடியல. எனக்கு நான் அழவே நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அழவே இல்லை, இப்போ அழுவுறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, இவங்க ஏன் எடுக்க மாட்டேறாங்க என் கேஸ அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்வி போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் தான் வந்து, அதுவும் இல்லாம தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து என்னோட கேஸ் எடுத்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது மட்டும் போதாது, இந்த தமிழ்நாட்டு போலீஸ் விசாரணை தேவையில்லை, என்னோட கேஸ் சிபிஐக்கு தயவு செஞ்சு மாத்துங்க. அதுதான் என்னோட ஒரு இது.